ஓகே. நம்ம அன்னைக்கு ஒரு பெட்டிகள் பார்த்தோம். யூக்குழாய் பரிசோதனை. அது தொடர்பான கேள்விகளும் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பெட்டிகள் இருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். சரியா? நீ தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க. ஏரிங் ஹேரிங் ஹேரிங் ஆய்கருவியை பயன்படுத்தி ஹேர் ஹயரிங் ஆய்கருவியை பயன்படுத்தி ஆய்கருவியை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் சாரடர்த்தியை துணிதல். ஏரிங் ஆய்கருவியை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் சார் அடர்த்தியை துணிதல். இது ஒரு முக்கியமான பெட்டிகள், லேசான பெட்டிகள் பார்த்துக்கொள்ளுங்கள். சரியா? இப்ப நம்ம வந்து யூக்குழாயை பயன்படுத்தி சார அடர்த்தி துணியதை பார்த்தோம். சரியா? இப்ப யூக்குழாய் வந்து எதுக்கு பொருத்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று கலக்கும் அற்ற திரவங்களுக்கு தான் பொருத்தப்பட்டது. நமக்கு தெரியும். சரியா? இப்ப தேங்காய் எண்ணெய், நீர் இந்த மாதிரி ஒன்னோடு ஒன்று கலக்கும் அற்ற திரவங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இது நீரை அல்கஹோலை பயன்படுத்தினா கலந்துரும், நீரை பாலை பயன்படுத்தினா கலந்துரும். சரியா? அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்த்தோம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து சொன்னேன், அந்த ரசமெல்லாம் ஊத்தி ஒன்றோடு ஒன்று கலக்கும் இயல்புடைய திரவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பரவாயில்ல, அது அது பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். சரியா? இப்ப இந்த ஏரின் ஆய்கருவி எதுக்கு அப்படின்னா, ஒன்றோடு ஒன்று கலக்குமியல்பற்ற, சரி, கலக்குமியல்புடைய திரவங்கள்ட்ட சார அடர்த்தியை புரியறதுக்குரிய கட்டிகள். ஓகேவா? சரி, இப்ப பார்ப்போம் இது எப்படி செய்வான்னு பார்ப்போம். முதல்ல இது கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஆய்கருவினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சிம்பிள். யூக்குழாய அப்படியே தலையில கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். சரியா? யூக்குழாய தலையில கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் ஏரின் ஆய்கருவி. சரியா? எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஏரின் ஆய்கருவி. ஓகேவா? ஏரின் ஆய்கருவி இதுதான். சரியா? இப்ப இந்த பிராக்டிகல், இந்த கருவியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம். சரியா? பார்ப்போம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்ப நமக்கு தெரியும், ஏதாவது ஒன்றோட ஒன்று கலக்கும் இயல்பற்ற ரெண்டு திரவங்களும் நம்ம எடுப்போம். சரியா? உதாரணமா எடுக்கிறேன் நானு, செப்பு சல்பேட் கரைசல். என்னது? CuSO4 கரைசல். சரியா? செப்பு சல்பேட் கரைசல், செப்பு சல்பேட் கரைசல். இந்த கரைசல்ட்டு சார் அடர்த்தியை கண்டுபிடிக்கணும். இந்த கரைசல்ட்டு சார் அடர்த்தியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப அந்த பக்கம் நான் எதை போட போறேன்? நீரை போட போறேன். இந்த பக்கத்து செப்பு சல்பேட்டை போட போறேன். சரி, அப்படித்தானே போடும். ரெண்டு பாத்திரங்கள் இருக்குதானே, ரெண்டு திரவங்கள் போடுறது. ஒண்ணு நீர், இது ஒண்ணு செப்பு சல்பேட். மாத்தியும் போடலாம், பிரச்சனை இல்லை.
சரி, நான் அந்த படி நீரையும் இந்த படி செப்பு சல்பேட்டையும் போட போறேன். ஓகேவா? போடும். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீர் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி தான் நீர் காணப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி தான் நீர் காணப்படுது அப்படின்னா, இதற்கு நான் அந்த யூக்குழாயை அமிழ்த்தும் போது நீர் மட்டம் என்ன செய்யும், அதாவது நீர் என்ன செய்யும் அப்படியே மேலே ஏற பார்க்கும். இப்ப நீங்க ஒரு 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 தண்ணி பாத்திரத்திற்கு ஸ்டோபட்டை அமிழ்த்தும் போது ஸ்டோபட்டை வழி என்ன செய்யும், தண்ணி கொஞ்சம் மேலே ஏறும். அந்த மாதிரி இந்த யூக்குழாயில ஒரு முனை எப்படி அமிழ்த்தும் போது யூக்குழாயில ஏறிண்டு ஆய்கருவி இந்த ஒரு முனையை நீங்க அமிழ்த்தும் போது அதுக்கு என்ன செய்யும், நீர் வந்து மேலே ஏறும். ஓகேவா? இப்ப நீர் மேலே ஏறி இந்த உயரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். எந்த உயரத்துக்கு வந்திருக்கு எடுத்துக்கணும். சரியா? ஓகே. இப்ப இது வந்து நீர், இது வந்து நீர். சரியா? இந்த பொடி எதை போட போறேன், நான் ஒரு செப்பு சல்பேட்டு கரைசலை போட போறேன். சரி, இந்த பொடி என்ன போட போறேன், செப்பு சல்பேட்டு கரைசல். அதே மாதிரி இந்த இந்த முனையுமே இந்த கரைசலுக்கு அமிழ்த்தும் போது இந்த முனையினூடாக செப்பு சல்பேட்டு கரைசல் என்ன செய்யும், மேலே ஏறும். இந்த மாதிரி எதுக்குன்னு வைப்போம். அதே ஒருத்துக்கு ஏறணும்னு அவசியம் இல்லையே, கொஞ்சம் உயரம் கூடவோ குறவோ ஏற போகுது. சும்மா எடுத்து வைப்போம், கட்டி விளங்கப்படுத்துறதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். சரியா? அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏத்த வச்சுட்டோம். சரியா? இதுல இன்னும் ஒரு கருவி ஒண்ணு இருக்கு. சரியா? இதுலயே இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா சுட்டின்னு சொல்லுவோம். சரியா? சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துண்டுல, சரியா, இந்த ஏறிண்டு ஆய்கருவி இந்த ஏதாவது ஒரு முனையில, சரியா, ஏதாவது ஒரு முனையில திரவத்தோட தொட்டுக்கு இருக்க மாதிரி சின்ன ஒரு பகுதி ஒண்ணு இருக்கும். சரியா? திரவத்தோட தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன பகுதியை என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. அதுதான் சுட்டின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இந்த கட்டிகளை நாங்க முதல்ல சாதாரணமா விளங்கப்படுத்துறேன். சரியா? சாதாரணமா விளங்கப்படுத்துறேன். சரியா? கவனிச்சுக்கணும், கவனிச்சுக்கணும். தகச்சி எனக்கு சொல்லுங்க பாப்போம், இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் என்ன? தகச்சி, இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் என்ன? 1000 கிலோகிராம் -3. அமுக்கம், அமுக்கம், அமுக்கம். ஒரு வளிமண்டலத்துக்கு திறந்து வச்சிருக்க ஒரு பகுதியில காணப்படுற அமுக்கம் என்ன? என்ன அமுக்கம் இருக்கும்? என்ன அமுக்கம் இருக்க போகுது? எவ்வளவு அமுக்கம்னு கேட்கல, எந்த எந்த அமுக்கம் இருக்கும்னு கேட்டேன். வளிமண்டல அமுக்கம் இருக்கும் அண்ணா. வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. சரியா? இப்ப வளிமண்டல அமுக்கம் இங்க காணப்படும். அது என்ன, இப்ப நம்ம பி நோட் எடுக்கலாம், பி நோட். சரியா? இந்த பீத்தல நினைக்கிற இங்க என்ன காணப்படும்? அதுலயே வளிமண்டல அமுக்கம் இருக்கும் அண்ணா. வளிமண்டல அமுக்கம். வளிமண்டலம் திறந்து வச்சிருந்தா வளிமண்டல அமுக்கம். இது உங்களுக்கு வளிமண்டல அமுக்கம் காட்டுமா? அதாவது இந்த வழி இருக்கே, இந்த யூக்குழாயில் இப்படி உள்ளுக்கு சின்ன ஒரு வழியோடு இருக்கே, இந்த வழி நிழல் இருக்கே, இந்த வழி வந்து வளிமண்டல அமுக்கத்துக்குரியதா, இல்லாட்டி வளிமண்டல அமுக்கத்தை காட்டுமா அந்த வழி? இல்ல அண்ணா. ஏன் இல்ல? ஏன் இல்ல? அது திரவத்தோட தொடுகையில இல்ல அண்ணா. இதை நான் அப்படி சொல்ல முடியாது. சரியா? வளிமண்டலத்துக்கு திறந்து இல்லைன்னு சொல்லணும். இல்லையா? வளிமண்டலத்துக்கு திறந்து இல்லை. இல்லை, நான் மூடி வச்சிருக்கேன், இந்த பக்கம் மூடிட்டேன். இந்த பக்கம் திறந்திருந்தேன்னா இது உங்களுக்கு வளிமண்டல அமுக்கம் தான் இருந்திருக்கும். சரியா? இந்த பக்கம் திறந்திருந்தேன்னா இது உங்களுக்கு வளிமண்டல அமுக்கம் தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப இதுக்கு வளிமண்டல அமுக்கம் இருக்காது, வேற ஏதோ ஒரு அமுக்கம் இருக்க போகுது, வேற ஏதோ ஒரு அமுக்கம் இருக்க போகுது. சரியா? அப்ப நான் எடுக்கிறேன், இந்த வலியுட்ட அமுக்கம் பி எடுக்கிறேன், அந்த அமுக்கம் என்னது பி எடுக்கிறேன். அப்ப இதே வலித்துல இந்த புகுடு இருக்கு, இதே வலித்துல இந்த புகுடு இருக்கு.
ஆகவே இந்த திரவத்தின் மீது, இந்த நீரின் மீது அதால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் என்னது? பி. இந்த பகுதி இந்த பக்கம் அதே பி தான். ஏன் ஒரே வழி தானே, ஒரே வழி. ஆனா வளிமண்டல அமுக்கம் கிடையாது. ஏன் வளிமண்டல அமுக்கம் கிடையாது? ஏன்னா வளிமண்டலத்துக்கு திறந்து வைக்கப்படல. வளிமண்டலத்துக்கு திறந்து வைக்கப்பட்ட வளிமண்டல அமுக்கம் காணப்படும். இங்க வளிமண்டலத்துக்கு திறந்து வைக்கப்படல. அப்ப கண்டிப்பா வளிமண்டல அமுக்கம் இங்க என்ன செய்யாது? காணப்படாது. வேற ஏதோ ஒரு அமுக்கம் காணப்பட போகுது. ஆனா ரெண்டு புயங்கள்ல அதே அமுக்கம் தான் காணப்படும். ஏன்னா ஒரே வழித்தனி, ஒரே வழித்தனி இங்க இருக்கு. ஆகவே ரெண்டு புயங்கள் ஒரே அமுக்கம் தான். அப்ப இங்க பி இருக்கு, இங்கேயும் என்னது? பி தான். சரியா? ஓகே. இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த ரெண்டு மட்டத்தையும் பார்க்க போறேன். இந்த ரெண்டு மட்டத்தையும் இந்த ரெண்டு மட்டத்தையும் இதையும் இதையும் பார்க்க போறோம். நமக்கு தெரியும் ஒரே திரவம் ஒரே கிடைமட்டம் ஓய்வுலையும் காணப்படுது அப்படின்னா ஒரே அமுக்கமும் காணப்படும். ஆகவே இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் காணப்படுற அமுக்கம் எப்படி இருக்க போகுது? ஒரே அமுக்கமா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப நம்ம இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு அமுக்கத்தை சமப்படுத்துவோம். இந்த ரெண்டு புள்ளியை நம்ம என்ன சமப்படுத்துவோம்? அமுக்கத்தை சமப்படுத்துவோம். எப்படி சமப்படுத்துறது? இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் என்ன? பி நோட் சமன் பி நோட் சமன் இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் பி நோட் சமன் இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் சொல்ல பார்ப்போம். இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் இது வந்து நீரின் உயரம் தானே HW வச்சா, இந்த அடர்த்தியை நான் ரோ W வச்சா சொல்ல பார்ப்போம். எனக்கு இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் எவ்வளவு? H rho G அண்ணா. H rho G மட்டும்தான். Plus P naught அண்ணா. Plus P. P naught இல்ல P. சரியா? ஏன் P naught? P naught இல்லையே மேல மேல்புறமா இருக்க அமுக்கம் P. அப்ப Pங்கிற ஒரு அமுக்கம் இருக்கு. அதுக்கு மேலயும் அந்த திரவத்தினால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம், அது ரெண்டும் சேர்ந்துதான் எங்களுக்கு தொழிற்பட போகுது. சரியா? ஆகவே நம்ம என்ன செய்யலாம்? இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் எப்படி குறிக்கலாம்? P சக P நோட் கிடையாது. ஏன்னா இது வந்து வளிமண்டல வழி கிடையாது. வழி வந்து நான் மூடி வச்சுட்டேன். வளிமண்டலுக்கு திறந்து இருந்தாதான் வளிமண்டல அமுக்கம் காட்டும். இங்க வளிமண்டலுக்கு திறந்து இல்ல. இந்த வீடு பாருங்க வளிமண்டலுக்கு திறந்து இருக்கு. இதெல்லாம் வளிமண்டலத்துக்கு திறந்து இருக்கு. வளிமண்டலத்துக்கு திறந்து இருந்தா வளிமண்டல அமுக்கம் தான். திறந்து இல்லாட்டி வளிமண்டல அமுக்கம் காட்டாது. சரியா? ஆகவே இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கத்தை குறிச்சு என்னன்னு வரப்போகுது? பி சக HW ரோ W Gன்னு. ஓகேவா? சரி. அதே மாதிரி என்ன செய்யறேன்? இந்த பகுதி இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளிக்கும் அமுக்கத்தை சமப்படுத்துறேன். சரியா? இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் அமுக்கத்தை சமப்படுத்துறேன். எனக்கு சொல்லுங்க, அந்த பக்கத்துக்கு அமுக்கம் என்னது? பி நோட் சமன். இந்த பக்கத்துக்கு அமுக்கம் என்னது? இந்த உயரத்தை வந்து நான் சும்மா வைக்கிறேன் H ஓன்னு வச்சா, இந்த உயரத்தை H ஓன்னு வச்சு இதன் அடர்த்தியை நான் ரோ ஓன்னு வச்சா, ரோ ஓன்னு வச்சா இதன் அடர்த்தி இதன் அமுக்கம் எவ்வளவு? இந்த புள்ளியில காணப்படுற அமுக்கம் எவ்வளவு சொல்லுங்க? P plus H naught rho naught G அண்ணா. H நோட் ரோ நோட் ஜியா இருக்க போகுது. சரியா? எனக்கு தெரியுமா? சரி, எனக்கு தெரியும், நமக்கு தெரியும் என்னது? இந்த பி நோட்டும் இந்த பி நோட்டும் சமனா இல்லையா? ஓ அண்ணா. சமன். அப்ப இது ரெண்டையும் சமப்படுத்த முடியுமா? இது ரெண்டு சமன்பாட்டையும் சமப்படுத்தலாம் அண்ணா. சமப்படுத்தலாம். சமப்படுத்தினா எப்படி வரும்? பி சக HW ரோ W G சமன் பி சக H நோட் ரோ நோட் G. சரியா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, இதுவும் பி நோட், இதுவும் பி, இதுவும் பி. இந்த பி இங்க வந்து என்ன செய்யும்? கழிப்படும். கழிப்பட்டு என்ன செய்யும்? பியும் பியும் வெட்டுப்பட்டுரும். பியும் பியும் என்ன செய்யும்? வெட்டுப்பட்டுரும். மிச்சமா இருக்கிறது இது. ஓகேவா? இதுல பாருங்க, இங்கேயும் ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு. அப்ப ஜியும் ஜியும் போயிடும். மிச்சமா இருக்கிறது என்னது? HW ரோ W H நோட் ரோ நோட். சரியா? நமக்கு தேவை என்னது? நம்மளோட தேவை என்னது? இந்த பெட்டிகள் செய்யறதுக்குரிய காரணம் என்னது? செப்பு சல்பேட் காய்ச்சல் விட்டு சார அடர்த்தியை கண்டுபிடிக்கிறது. நீரிட சாறு தெரியும், அது ஒண்ணு. அது நமக்கு தேவை. நமக்கு யாரை கண்டுபிடிக்கணும்? செப்பு சல்பேட் காய்ச்சல் விட்டு சார அடர்த்தி, அதாவது ரோ நோட்டின் கீழ் ரோ W, ரோ நோட்டின் கீழ் ரோ W, அந்த விகிதத்தை கண்டுபிடிக்கணும். அந்த விகிதத்துல இருந்து இதுல இருந்து எடுக்கலாமா? எடுக்கலாம். எப்படி? இந்த இடத்துக்கு ரோ நோட், இந்த இடத்துக்கு ரோ W. அப்ப ரோ W கீழே கொண்டு வந்தா சரி. சரியா? ஆகவே ரோ நோட்டின் கீழ் ரோ W சமன், ரோ நோட்டின் கீழ் ரோ W சமன் HW இன் கீழ் H நோட்.
சரியா? ரோ நாட்டின் ரோ டபிள்யூ சமன் HW இன் கீழ் H நாட். சரியா? HW அளக்க முடியுமா? அளக்கலாம். H நாட் அளக்க முடியுமா? அளக்கலாம். அப்ப அது ரெண்டையும் அளந்து அதை பிரிச்சு விட்டா என்ன வரப்போகுது? எனக்கு இரண்டு சார எழுதி வரப்போகுது. இதுதான் பேசிக் ஐடியா. இந்த பெட்டிகளை விட்டு பேசிக் ஐடியா. இப்பதான் நம்ம பெட்டிகளை செய்வோம். சரியா? ஓகே. ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு வாசிப்புல எடுக்கிறது வந்து திருத்தம் குறைவா இருக்கும். நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி யூக்குலாயில பார்த்த மாதிரி யூக்குலாயில இதே மாதிரி தான் வந்துச்சு. இதே மாதிரி தான் வந்துச்சு. ஆனா நம்ம ஒரே வாசிப்புல எடுப்போமா? இல்ல. ஒரு வரைவு முறை என்ன செய்யணும்? இங்கே கொண்டு வரணும். ஒரு வரைவு முறை நம்ம என்ன செய்யணும்? இங்கே கொண்டு வரணும். வரைவு முறை எப்படி கொண்டு வருது? இந்த சமன்பாட்டுல இருந்து கொண்டு வரணும். இந்த சமன்பாட்டுல இருந்து நீ என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும்? சமன்பாட்டை இப்ப நீங்க சொல்லுங்க. சமன்பாட்டுல கொண்டு வந்தா ஒண்ணு எக்ஸா இருக்கும், ஒண்ணு வையா இருக்கும். வரைபாக்கணும் ஒண்ணு வையா இருக்கும், எக்ஸா இருக்கும். அது ரெண்டு எப்படி இருக்கணும்? மாறக்கூடிய மாதிரி இருக்கணும். எக்ஸ் மாறணும், எக்ஸுக்கு ஏத்த மாதிரி வை மாறணும். அதாவது எக்ஸ் வந்து சாரா மாறி வை வந்து சார் மாறி. ஓகேவா? இப்ப ரெண்டுமே மாறக்கூடிய கணியங்களா இருக்கும். இங்க எதை மாத்த முடியும்? இந்த 4 கணியங்களை எதை மாத்த முடியும்? இந்த 4 கணியங்களை எதை மாத்த முடியும்? மாறக்கூடிய கணியங்கள் என்னென்ன? அண்ணா H நோட்டும் HW அண்ணா. சரி, இப்ப எனக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லுவேன். இதை எப்படி மாத்துறது? இந்த H நோட் HW எப்படி மாத்தலாம்? அந்த மேல உள்ள இது மூலமா இது அது அந்த பம்பியாண்ணா, அது மூலமா அத தண்ணியை இன்னும் மேல எடுக்கலாம்ண்ணா. அதை எப்படி எடுக்கிறது? நீங்க இதை திறந்து எடுக்கலாங்கிறீங்க. ஆனா இதை திறந்தா எப்படி எடுக்கிறது? எப்படி அந்த உயரத்தை மாத்துறது? திறந்து எப்படி மாத்துறது? அதுக்கு ஐடியா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. திறந்து நம்ம என்ன செய்வோம்? இப்ப ஸ்டோவ் பட்டையில தண்ணியை குடிக்கணும் நீங்க. சரியா? இப்ப தண்ணி ஜக்குள்ள நீ ஸ்டோவ் பட்டையை அழுத்தினாலும் ஸ்டோவ் பட்டையிலுக்கு கொஞ்சம் அளவு தண்ணி ஏறிதான் இருக்கும். ஆனா நம்ம வாய் வரைக்கும் வர்றதுக்கு போதுமா? இல்லை. அப்படி என்ன செய்வீங்க? அந்த தண்ணியை குடிக்கிறது என்ன செய்வீங்க? ஸ்ட்ரோ வச்சு உறிஞ்சணும்ண்ணா. அதே மாதிரி இங்கேயும் இந்த உரியணும். வாயால் உறிஞ்சுவதன் மூலம், சரியா? அப்படி இல்லாட்டி ஒரு கருவி கூட இருக்கு இது உறிஞ்சுறதுக்குரிய. சரியா? இது சரி, பம்படி எடுக்கக்கூடிய, அதாவது ஸ்டப்படி எடுக்கக்கூடிய ஒரு கருவி கூட இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த கருவி அப்படி இல்லாட்டி வாயால் உறிஞ்சுவதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம்? இந்த உயரங்களை மாற்ற முடியும். சொல்லுங்க. வாயால் உறிவதன் மூலம் இந்த உயரம் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? உயரம் என்ன செய்யும்? கூடும். நீளம் கூடும் அண்ணா. உயரம் கூடும். அந்த உயரம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. சரியா? எனக்கு சொல்லுங்க, எந்த உயரம் அதிகமா கூடும்? நீரின் உயரமா, செப்பு சல்பேட்டின் உயரம்? எந்த உயரம் அதிகமாக கூடும்? சொல்லுங்க. எந்த உயரம் அதிகமா கூடும்? நீரா, செப்பு சல்பேட்டா? நீர், சரி, செப்பு சல்பேட் தான் அதிகமா கூடும். காரணம் என்னன்னா, நீரை விட இதுக்கு அடர்த்தி குறைவு. சரி, அடர்த்தி குறைவுன்னு எடுப்போமே. இவருக்கு வந்து அடர்த்தி குறைவுன்னு எடுப்போம். ரோ நாட் குறைவுன்னு எடுப்போமே. அப்ப அடர்த்தி குறைவுனா கண்டிப்பா என்ன செய்யும்? உயரம் கூடவா இருக்கும். நம்ம அன்னைக்கே பார்த்தோம். சரி, அமுக்க தீர்மானிக்கிறது H ரோ G. சரியா? இதுதான் அமுக்கத்தை தீர்மானிக்கும். அமுக்கம் மாறாது காணப்படுது. இப்ப இதுண்ட அமுக்கமும் இதால ஏற்படுத்தப்படுற அமுக்கமும் இதால ஏற்படுத்தப்படுற அமுக்கமும் சமனாதானே இருக்குது.
எழுதி வச்சிருக்கோம். ஏன் வளிமண்டல அமுக்கம் சமன். வளிமண்டல அமுக்கம் சமன்னா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு தொடர்பு நிறுவலாம். ஆகவே நமக்கு தெரியும் இந்த உயரத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கமும் இந்த உயரத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கமும் சமன். அப்ப அமுக்கம் மாறாது, ஜியும் மாறாது. அப்படின்னா உயரம் கூடினவருக்கு அடர்த்தி எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். உயரம் குறைஞ்சவருக்கு அடர்த்தி எப்படி இருக்கும், கூடவா இருக்கும். ஆகவே இங்க அடர்த்தி குறைந்த திரவம் வந்து உயரமா எழும், அடர்த்தி கூடிய திரவம் வந்து குறைவா தான் எழும். ஓகேவா? அப்ப நம்ம வாயை வச்சு உறிஞ்சுவதன் மூலமாக, சரியா, உறிஞ்சுவதன் மூலமாக இரண்டு திரவங்களோட உயரமும் அதிகரிக்கும். ஆனா இந்த இந்த திரவம் வந்து நல்லாவே உயரும், நல்லாவே என்ன செய்யும், உயரும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த உயரங்களை மாற்ற முடியும். உயரங்களை நம்ம என்ன செய்யலாம், மாற்ற முடியும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், உயரங்களை மாற்ற முடியும். ஆகவே நம்ம என்ன செய்யலாம், சமன்பாடை நிறுவி சமன்பாடு நம்ம என்ன செய்ய போறோம், எடுக்க. ஓகேவா? என்ன செய்ய போறேன்னா இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த H நோட்டை அங்க கொண்டு போய் பெருக்க போறேன். இந்த H நோட்டை அங்க கொண்டு போய் என்ன செய்ய போறேன், பெருக்க போறேன். பெருக்கினா எப்படி வரும் எனக்கு, HW சமன் ரோ நோட்டின் கீழ் ரோ W H நோட் அந்த மாதிரி வரப்போம். சரியா? இதுல பாருங்க, வரைவை மாத்துனீங்கன்னா இது எப்படி வரைவை மாத்துறது, வரைபோர்டு எடுத்து கொண்டு வாங்க. வரைவை என்னது, y சமன் M, இது என்னதப்ப x. சரியா? சரி, இது x, இது m, இது வந்து என்னவா இருக்க போகுது, x இருக்க போகுது. y சமன் mx அப்படிங்கிற வடிவத்துக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த சமன்பாடு வந்துருச்சு. அப்ப இங்க யாரு x, h நோட், அதாவது இவர் தான் என்னது x, யாரு y, நம்முடைய hw, அதுதான் y. வரைவை வரைஞ்சி வரைவுல இருந்து நம்ம எப்படி சாரத்தை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. வரைவை வரைஞ்சி வரைவுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, சார எடுத்திய சொல்லுங்க. அன்னைக்கு செஞ்சமே வரைவு வரைஞ்சு அதுல சராசரி பெருமானம் வைப்போம்னா. சராசரியா, அதுக்கு பேர் என்ன, படித்திறன். படித்திறன் எடுக்கணும். ஓகேவா? சராசரியில படித்திறன். ஓகேவா? ஆகவே வரைவை வரைஞ்சி அதுல நம்ம படித்திறன் எடுத்த. ஏன் இது என்னது, படித்திறன் தானே. எம்னா என்னது, எம்னா என்னது, படித்திறன். ஓகேவா? படித்திறன் உங்களுக்கு தெரியும் தானே, படித்திறன். ஆகவே நீ வரைவை வரைஞ்சி வரைபோட்டு படித்திறனை கண்டீங்கன்னா, வரைபோட்டு படித்திறன் எனக்கு ரோ நோட்டின் கீழ் ரோ W அல்லது சார் அடர்த்திய தரும். எனக்குதா? நம்ம இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும், செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம செய்து கொள்ள முடியும். இதுல வந்து இப்ப வந்து நான் ஏன் சுட்டி இந்த பாருங்க, இந்த ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன். நீரை தொடுற மாதிரி ஒரு நீரையும் அந்த செப்பு செல்பேட்டு கடைசியை தொடுற மாதிரி ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அது எதுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு எதலாம். சரியா? அது எதுக்கு போடணும் அப்படின்னா, இப்ப சரி, இப்ப இந்த உயரத்தை நம்ம அளக்கணும். கண்டிப்பா இந்த உயரத்தை நம்ம என்ன செய்யணும், அளக்கணும். இந்த உயரங்களை நம்ம அளக்கணும். HW H நோட்டுங்க, அந்த உயரத்தை நம்ம என்ன செய்யணும், அளக்கணும். இப்ப அந்த உயரத்தை எப்படி அளக்கிறது, அந்த உயரத்தை எப்படி அளக்கிறது, சரியா? அது எப்படி அளக்குறதுன்னா சிம்பிளா அளக்கலாம். நீங்க யோசிப்பீங்க, நம்ம என்ன செய்யலாம், இந்த உயரத்தை அளக்கிறது நம்ம என்ன செய்யலாம், ஒரு ரூலர் எடுத்தாச்சு, ஒரு அடிமட்டத்தை எடுத்தாச்சு, அந்த அடிமட்டத்தை இந்த மாதிரி வச்சு, சரியா, இது இந்த மாதிரி வச்சு அடிமட்டத்தை இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன செய்யலாம், அளக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன செய்யலாம், அளக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அது வந்து பிழை. அந்த மாதிரி நமக்கு பிழையான வாசிப்பு கிடைக்கும். ஏன்னா அடிமட்டத்தின் ஒரு முனை வந்து நீர்ல இருக்கு, அதாவது ஒரு திரவத்துல இருக்கு, சரியா? ஒரு திரவத்துல நம்ம வச்சு வாசிப்பு எடுக்கும் போது அது பிழையான வாசிப்பை காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரிதா? ரூலரை நீங்க தண்ணியில வச்சு வாசிப்பு எடுக்கும் போது பிழையான வாசிப்பு காட்டும். ஏன், அந்த ஒளி முறிவு அதெல்லாம் நடைபெறதுனால கொஞ்சம் தூக்கி விளங்கும், கொஞ்சம் பனிச்சு விளங்கும், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகேவா? அப்ப திரவத்துல அமிழ்த்தி வாசிப்பு எடுக்கும் போது அது பிழையான வாசிப்பை தரும். அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சுட்டிய வச்சிருக்காங்க. இந்த சுட்டி என்ன செஞ்சிருக்கா, வச்சிருக்காங்க. ரெண்டு புறமும் இந்த சுட்டியை வச்சிருக்காங்க. சரியா? இந்த சுட்டியின் நீளம் மாறாதுன்னு, ஒரு குறித்த சுட்டினா அதன் நீளம் அவ்வளவுதான். சரி, சும்மா வைக்கிறேன். இதன் நீளத்தை வந்து x2 வைக்கிறேன், இதன் நீளத்தை நான் x1 வைக்கிறேன், இதன் நீளம் x1, இதன் நீளம் x2 வைக்கிறேன். அப்ப அது மாறாது. அது மாறுமா, அது மாறாது. சரியா?
நம்ம ஆரம்பத்திலே இந்த x1 டு x2 பெருமதியை கண்டு வச்சிருவோம். ஆரம்பத்திலே x1 டு x2 பெருமதி என்ன செஞ்சிருவோம், கண்டு வச்சிருவோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த உயரத்தை அளக்கணும். இந்த உயரத்தை நம்ம அளக்கணும். இந்த உயரத்தை நான் என்ன செய்யணும், அளக்கணும். இப்ப இதை எப்படி அளக்கிறது, சிம்பிளா அளக்கலாம். ரூலர் தண்ணியில போட வேண்டிய அவசியம் இல்லை, திரவத்தை போட வேண்டிய அவசியம் என்னது இல்லை. ஏன்னா இந்த அந்த சுட்டி என்ன செய்யுது, இந்த திரவத்தை தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உயரத்தை காட்டுது. அந்த உயரம் என்னது, x2. சரி, இந்த பக்கம் அதே மாதிரி தான். இந்த சுட்டி நீரை தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சின்ன ஒரு உயரத்தை காட்டுது. அது என்னது, x1. ஓகேவா? இப்ப நான் வாசிப்பு எடுக்கிறது நான் என்ன செய்யணும், ரூலரை பயன்படுத்த போறேன். ஆனா ரூலரை நான் தண்ணியில வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா, திரவத்துல வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல. எங்க வைக்கணும், சுட்டிக்கு மேல வச்சா சரி. இங்க சுட்டிக்கு மேலனா இது எங்களுக்கு வச்சீங்கன்னா ஓகே. இப்படி வச்சு நீங்க என்ன செய்யலாம், வாசிப்பை எடுக்க முடியும். முதல்ல தண்ணீரை வச்சு வாசிப்பு எடுத்தீங்க, இப்ப தண்ணியில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுத்தியில வச்சு நம்ம என்ன செய்யலாம், வாசிப்பை எடுக்க முடியும். ஓகேவா? சுத்தியில வச்சு நம்ம என்ன செய்யலாம், வாசிப்பை எடுக்க முடியும். வேதா, இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன செய்யணும், வாசிப்பை எடுக்க போறோம். தண்ணீரை வச்சோ திரவத்துல வச்சோ நம்ம என்ன செய்ய போறோம், வாசிப்பை எடுக்க மாட்டோம். இப்ப சுத்தியில இருந்தா சுத்திக்கு மேல புக்குலரை வச்சாச்சு, வாசிப்பை எடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் சுத்திக்கு மேல வச்சாச்சு, வாசிப்பை எடுத்தாச்சு. சரியா? இப்ப அது ஒரு உயரம் வருந்தனே, இந்த வாசிப்பு எடுக்கும் போது ஒரு உயரம் வருந்தனே. அந்த உயரம் நீரிண்ட உயரம் இல்ல, அது நீரிண்ட உயரம் இல்ல. அந்த உயரத்தோட இது y2 நோக்கமே, அந்த உயரத்தோட இந்த x2 கூட்டினாதான் என்ன வரும், நீரிண்ட உயரம் வரும். அதே மாதிரி தான் அங்கிட்டு அந்த பக்கம் இந்த மாதிரி உயரத்தை வச்சு வாசிப்பு எடுக்கிறோம். அது வந்து y1 வருதுன்னு, இது வந்து y1 வருதுன்னு. இப்ப நீரிண்ட உயரம் எவ்வளவா இருக்க போகுது, x1 பிளஸ் y1 இருக்க போகுது. திரவத்தின் உயரம் x2 பிளஸ் y2 இருக்க போகுது. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், பிராக்டிகலை மேற்கொள்ள முடியும். ஓகேவா? இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி என்ன செய்ய போறாங்க, செய்ய போறோம். ஓகேவா? இப்ப நான் பிராக்டிகலை வாசிக்கிறேன். இதுக்கான நோட் வந்து நான் இப்ப தரல, நோட்டை போட்டோ முடிச்சு அனுப்புறேன், நீங்க எழுதிக்கணும். ஓகேவா? சரியா? பிராக்டிகலை வாசிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. தேவையான பொருட்கள், தேரி, நாய்க்கருவி, நீர், செப்பு சல்பேட், கரைசல். அது நமக்கு தெரியும் தானே. ஓகே. அடுத்து படத்தில் காட்டியுள்ளது போல் உபகரண அமைப்பை ஒழுங்கு செய்து கவ்வியை தளர்த்தி ரப்பர் குழாயின் நுனியில் வாயை வைத்து வழியை உறிஞ்சுவதன் மூலம் திரவ நிழல்களை ஏற்படுத்தி கவ்வியை இறுக்கி திரவ நிழல்களின் உயரத்தை மாறாது பேணல். என்ன செய்வோம் நம்ம, ஃபர்ஸ்ட் இதுக்கு அமர்த்துவோம். சரியா? அமழ்த்தி நமக்கு தேவையான உயரம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த லொக்க ரிலீஸ் பண்ணி, இந்த கவ்வின்னு சொல்றாங்க, லொக். ஓகேவா? இது என்னது, லொக், கவ்வி அல்லது லொக், ஏதோ ஒண்ணு, கவ்வி. இந்த கவ்வியை தளர்த்தி நம்ம என்ன செய்யலாம், ரப்பர் குழாயை வாயில வச்சு இப்படி உறிஞ்சுவதன் மூலம், சட் பண்றதன் மூலம் நமக்கு என்ன செய்ய முடியும், உறிஞ்சுவதன் மூலம் இந்த திரவம் என்ன செய்ய முடியும், மேல கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்ப நமக்கு தேவையான அளவு உயரத்தை மேல கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், கவ்வியை டைட் பண்ணிடணும். கவ்வியை அப்படியே வச்சுக்கிட்டீங்க என்ன நடந்துடும், திருப்பி கீழே போயிடும். அதுதான் உறிஞ்சிட்டு நீங்க விட்டீங்கன்னா என்ன செய்யணும், டக்குனு கீழே போயிடும். நீங்க உறிஞ்சிட்டு என்ன செய்யணும், கவ்வியை லொக் பண்ணிடணும். கவ்வியை நீங்க பூட்டிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த உயரம் என்ன செய்யாது, மாறாம இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க தேவையான உயரம் வர்ற வரைக்கும் கவ்வியை ரிலீஸ் பண்ணி உறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உறிஞ்சினதுக்கு பிறகு கவ்வியை லொக் பண்ணிட்டு வாசிப்பை நீங்க என்ன செய்யணும், எடுக்கணும். கவ்வியை லொக் பண்ணாம நீங்க வாசிப்பை எடுத்தீங்கன்னா அது வந்து தலை. ஓகேவா? அது வந்து தலை. சரி, ஓகே. அடுத்து இரு காட்டிகளினதும் கீழ் நுனிகள் திரவ மேற்பரப்புகளை மட்டுமட்டாக தொடுமாறு செய்தல். இப்ப நம்ம என்ன செய்யறோம், உயரங்களை மாத்துறதுனால இப்ப நம்ம சும்மா இருப்போமே, இப்ப உரியறதுனால இந்த வந்து மேல போக போகுது, இந்த திரவம் வந்து மேல போக போகுது. இந்த திரவம் மேல போனுச்சுன்னா இந்த பாத்திரத்துல இருக்க திரவத்தின் அளவு என்ன செய்யும், குறைய போகுது. அந்த திரவம் மேல போக போகுது,
இந்த திரவம் மேல போகும்போது இது அப்படியே மேல ஏறும். ஆனா பாத்திரத்துல இருக்க திரவத்தின் அளவு என்ன செய்யும்? குறையும். அது என்ன செய்யும்? குறையும். இது குறையிறதுனால இப்ப இங்க இருந்து திரவத்தின் உயரம் வந்து இங்க குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இந்த உயரத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த உயரத்துக்கு வந்துருச்சு. சரியா? பின்னாடி திரவம் இல்ல. இன்னைக்குல இல்ல. இன்னைக்கு தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த காட்டியை நம்ம என்ன செய்யணும்? காட்டி சுத்தி அல்லது காட்டி அது அவரை நம்ம என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். விளக்குதா? உயரத்தை மாத்த 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 இங்க நீங்க என்ன செய்யணும்? அந்த காட்டிய திரவத்தின் மேற்பரப்பு நீங்க என்ன செய்யணும்? தொடுற மாதிரி வைக்கணும். விளக்குதா? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? உறிஞ்சி எடுத்துட்டீங்க. உறிஞ்சி எடுத்த பிறகு திரவம் கொஞ்சம் மேல போயிடுச்சு. திரவம் மேல போனதுனால இந்த பாத்திரத்தில் உள்ள திரவத்தின் அளவு குறைஞ்சிருச்சு. சரி, அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப காட்டிய பாருங்க. காட்டி வந்து திரவத்தை வந்து மட்டுமட்டா தொடுதா? இல்ல. காட்டி எங்கேயோ இருக்கு, திரவம் எங்கேயோ இருக்கு. இந்த நம்ம வாசிப்பு எடுக்கலாமா? இப்ப நம்ம இந்த வாசிப்பை எடுத்துட்டு இந்த வாசிப்பு சக x2 கூட்டுனீங்கன்னா அந்த திரவத்தின் வாசிப்பு வருமானு கேட்டீங்கன்னா சரியா? பேல. ஏன் நம்ம எந்த வாசிப்பு எடுக்கணும்? இந்த வாசிப்பு எடுத்து வேலை இல்லை. இந்த வாசிப்பு எடுத்து வேலை இல்லை. நமக்கு என்ன செய்யணும்? இந்த காட்டி என்ன செய்யணும்? திரவத்தின் மேற்பரப்பை தொடும்போது இருக்க வாசிப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். இந்த காட்டி திரவத்தின் மேற்பரப்பை தொடும்போது இருக்க வாசிப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன்? திரவத்தை தொற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? செப்பம் செய்யணும். இந்த காட்டியை கீழே இறக்கி அந்த திரவத்தை வந்து மட்டும் தொற்ற மாதிரி. திரவத்து உள்ளுக்கு போயிடக்கூடாது. அந்த அம்புக்குறி வந்து திரவத்து உள்ளுக்கு போயிடக்கூடாது. சரியா? திரவத்தின் மேற்பரப்பை மட்டுமட்டா தொடுற மாதிரி. அப்பதான் வாசிப்பு சரியா எடுக்கலாம். விளங்குதா? அப்ப திரவத்தின் மேற்பரப்பை மட்டுமட்டா தொடுற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அம்புக்குறியை செப்பம் செய்யணும். அதாவது காட்டியை செப்பம் செய்யணும். சரியா? அதே மாதிரி அந்த பக்கம் என்ன செய்யணும்? நம்ம செப்பம் செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் கீழே இறக்கி அந்த சுட்டியை கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம என்ன செய்யலாம்? அதனால நுனி வந்து அந்த சுட்டியின் நுனி வந்து திரவத்தை வந்து மட்டுமட்டா தொற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? செப்பம் செய்யணும். விளங்குதோ? சரியா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பிராக்டிகல் செய்யணும். பிராக்டிகல்ல வாசிப்பு எடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி எடுக்கணும். இதெல்லாம் பிராக்டிகல் செய்யும் போது இருக்க பிரச்சனைகள். ஓகேவா? சரி, அடுத்தது வாசிப்பு. கவ்வியை சற்று தளர்த்தி மீண்டும் மீண்டும் இறக்குவதன் மூலம் அல்லது வலியை வெவ்வேறு அளவில் உறிஞ்சுவதன் மூலம் HW, HL ஆகியவற்றுக்கு பல்வேறு தொடை வாசிப்புகளை பெறுக. சரியா? இப்ப ரெண்டு மெத்தட் சொல்றாங்க. ஒண்ணு நீங்க என்ன செய்யலாமா? கவ்வியை லூஸ் பண்ணி உரியலாமா? சரியா? உறிஞ்சி அந்த உயரங்களை மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? இன்னொரு ஐடியா சொல்லுங்க. உரியாம செய்யறதுக்கு ஐடியா சொல்லுங்க. உரியாம உயரத்தை மாத்த என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னா நீங்க என்ன செய்யணும்னா ஸ்டார்டிங்ல நல்லா உறிஞ்சுக்கொள்ளணும். அதாவது என்ன செய்யணும்? நல்லா மேக்சிமம் இந்த உயரம், அதாவது இந்த அடர்த்தி குறைந்த திரவம் வந்து நல்லா மேக்சிமம் இவ்வளவு உயரம் வர முடியும், இந்த உயரம் வரைக்கும் வர முடியும். இந்த உயரம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? உறிஞ்சுக்கொள்ளணும். உறிஞ்சி என்ன செய்யணும்? டைப் பண்ணி வாசிப்பு எடுத்துடணும். சரியா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? உயரத்தை மாத்தணும் தானே? அப்ப திருப்பி உரியணுமா? இல்ல, திருப்பி உறிஞ்சிங்கன்னா இந்த திரவம் இன்னும் மேல வந்து இந்த திரவம் மேல வந்து கலந்துடும். ரெண்டு என்ன செய்யும்? ஒன்னோட கலந்துடும். அது பிரச்சனை. அதெல்லாம் கலக்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? திருப்பி உறிஞ்சாம கவ்வியை லைட்டா தளர்த்தி அந்த உயரத்தை என்ன செய்யலாம்? குறைக்கலாம். கவ்வியை தளர்த்தினா என்ன செய்யும்? கொஞ்சம் உயரம் குறையும். விளங்குதா? கவ்வியை தளர்த்தினா உயரம் என்ன செய்யும்? குறையும். கவ்வியை தளர்த்தி உறிஞ்சினா உயரம் கூடும். உறிஞ்சாம நீங்க என்ன செய்யலாம்? இப்ப கவ்வியை தளர்த்தி அந்த உயரத்தை நம்ம என்ன செய்யலாம்? குறைக்க முடியும். அப்ப நீங்க இப்ப உயரத்தை எடுக்கணும் தானே? இப்ப உயரங்கள் வெவ்வேறு உயரங்கள் எடுக்கணும் தானே? ஒவ்வொரு வாசிப்புக்காக அப்பதான் இந்த உயரத்தை மாத்தணும், அப்புறம் இந்த உயரத்தை மாத்தணும். இந்த உயரத்தை மாத்தி இதுக்கு வாசிப்பு எடுக்கணும். இதை மாத்தி வாசிப்பு அப்படி மாத்தி வாசிப்பு எடுக்கணும். நிறைய வாசிப்பு எடுத்தாலும் வளைவு வரைய முடியும். கிட்டத்தட்ட 6 வாசிப்பு எடுக்கணும். இல்லைங்களா? முதல் வாசிப்பு நீங்க எடுத்துட்டீங்க. நல்ல உயரத்துக்கு எவ்வளவு உயரம் வர முடியுமோ அந்த அளவு வரைக்கும் நீங்க உறிஞ்சி கவ்வியை டைப் பண்ணிட்டு வாசிப்பு எடுத்துட்டீங்க. அதுக்கு பிறகு வாசிப்பு எடுக்க நீங்க என்ன செய்யணும்? கவ்வியை லூஸ் பண்ணி அந்த உயரத்தின் அந்த திரவத்தின் உயரத்தை கீழே இறங்க வைக்கணும். இப்ப வாசிப்பு எடுக்கணும். அடுத்து கவ்வியை இன்னும் தளர்த்தி நல்லா கீழே இறக்க வைக்கணும். சரியா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? தளர்த்தி அந்த உயரத்தை கீழே கொண்டு வந்து நம்ம வாசிப்பை என்ன செய்யலாம்? எடுக்க முடியும். அப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு நீங்க உறிஞ்சி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க தளர்த்தி என்ன செய்யலாம்? நீங்க எடுக்க முடியும். ஒரு 2 மெத்தட்லயும் நீங்க என்ன செய்யலாம்? வாசிப்புகளை எடுக்க முடியும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து வளிமண்டல அமுக்கம் P0
குழாயின் உள்ளே உள்ள வழியின் அமுக்கம் P, நீர்நிலையின் உயரம் HW, திரவநிலையின் உயரம் HL, நீரின் அடர்த்தி ρW, திரவத்தின் அடர்த்தி ρL எனில் ஒரே திரவ மட்டங்களில் அமுக்கத்தை சமப்படுத்தணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி 2 சமன்பாடு எடுக்கலாம். சரியா? இந்த மட்டத்துக்கும் போட்டேன். இந்த மட்டத்துக்கு போட்டா இந்த மட்டத்துல காணப்படுறது வளிமண்டல அமுக்கம் தான். அப்ப இந்த பக்கத்தும் அதே அமுக்கத்துக்கு சமமான, அதாவது வளிமண்டல அமுக்கத்துக்கு சமமான அமுக்கம் தான் இந்த பக்கத்து வரும். ஆக நான் என்ன செஞ்சேன்? இந்த சமன்பாடு எடுத்தேன். அதே மாதிரி இவருக்கும் அந்த சமன்பாடு எடுத்தேன். இதுவும் ஒரே வளிமண்டல அமுக்கம். ஆக என்ன செய்யலாம்? நம்ம சமப்படுத்த முடியும். அப்ப சமப்படுத்தி என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து இந்த பி எல்லாம் கேன்சல் ஆகி ஜி எல்லாம் கேன்சல் ஆகி இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சமன்பாடு எடுக்க முடியும். இந்த வரைபு இந்த சமன்பாட்டுல நம்ம என்ன செய்யலாம்? வரைபை வரைஞ்சி, இதுக்கு ஏற்ற மாதிரி வரைபை வரைஞ்சி அந்த வரைபோடு படித்திறன் அளப்பதன் மூலம் இத படித்திறன் அளந்து நமக்கு எது கிடைக்கும்? சாரழுத்தி கிடைக்கும். இல்லைங்கதா? சரி, சரியா? நான் இருக்கிற நோட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேவா? சரி, இந்த பெட்டிகள் உங்களுக்கு விளங்குதா தங்கச்சி? ஓ அண்ணா. கிளியரா விளங்கிட்டா? ஓ அண்ணா. அண்ணா அந்த காட்டி அப்படின்றது ஒரு உபகரணமா அண்ணா? உபகரணம் இல்ல, அது ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி. அந்த உயரத்தை அளக்கிறதுக்காக நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி ஒண்ணு. அது அங்க அந்த ஏரி நாய்க்கருவியிலேயே அதை காட்டி இருக்கும், பிக்ஸ் பண்ணிட்டா வரும். சரியா? அந்த காட்டியை பயன்படுத்தி நம்ம இங்க யூஸ் பண்ணணும். அது ஏன் பயன்படுத்தணும்னு தெரியாட்டி நம்ம என்ன செய்வோம்? டிரெக்டா என்ன செய்வோம்? தண்ணிகளுக்கு ரூலர் வச்சு நம்ம அளப்போம். அப்படி இருந்தா பிழையான வாசிப்புகள் கிடைக்கும். அதுக்காக என்ன செய்வோம்? காட்டியை வச்சுட்டு காட்டிய கணக்கா தேவத்தின் மேற்பரப்பு தொன்றமாய் செப்ப செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? வாசிப்பை எடுக்கணும். ஓகேவா? அது அந்த உபகரணத்துல, அதாவது ஏரி நாய்கருவிலே காணப்படுற ஒரு சின்ன பகுதி தான் காட்டி. ஓகேவா? அண்ணா அந்த தண்ணி வந்து அண்ணா உறிஞ்சுறதுனால தானே நான் மேல எடுக்கிறோம். அப்படி எடுக்காம அந்த செட்டப்பை வந்து ஃபுல்லா உள்ளுக்க வச்சா என்ன? அப்பயும் தண்ணி உள்ளுக்க போகும் தானே? அப்படின்னா நீங்க கீழே இறக்க சொல்றீங்களா அந்த குழாய? ஓ ஓ அப்படி கீழே இறக்க முடியாது. அப்படி கீழே இறக்குறதுனால அந்த உயரங்கள் வந்து நம்ம பெருமளவு மாற்ற முடியாது. ஒரு 2-3 வாசிப்பு தான் நம்ம எடுக்கலாம். ஏன்னா பாத்திரம் வந்து அவ்வளவு உயரம் எடுக்கல. நம்ம பாத்திரம் ஒரு சின்ன உயரம் தான் எடுக்க முடியும். இல்லைங்களா? பாத்திரம் ஒரு சின்ன உயரம் எடுக்க முடியும்ன்றதுனால நம்ம சின்னதா அப்படி அமிழ்த்தினாலுமே வாசிப்புகள் பெருசா கிடைக்காது. இந்த உறிஞ்சி இருக்கிறது லேசு. நம்ம உள்ளுக்கு அமிழ்த்துறதை விட உறிஞ்சி இருக்கிறது நமக்கு வந்து லேசு. இல்லைங்களா? இப்ப உறிஞ்சிதான் எடுக்கணும். நம்ம அதை உள்ளுக்கு அமிழ்த்தி எடுக்க மாட்டோம். இதை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். சரியா? இப்ப இந்த ஏரி நாய்கருவி நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஸ்டாண்டோ ஒரு தாங்கியோ நம்ம எடுத்து என்ன செய்வோம்? ஃபிட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தாங்கியோ எடுத்து என்ன செஞ்சிருவோம்? இப்படி ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி இந்த போர்டு ஃபிட் பண்ணி வச்சுருவோம். அப்ப நம்ம திருப்பி உள்ளுக்கு அமிழ்த்தா நம்ம போய் அதை ஃபிட் பண்ணதை லூஸ் பண்ணிட்டு உள்ளுக்கு அமுக்கி திருப்பி ஃபிட் பண்ணணும். சரியா? அடுத்த வாசிப்பு எடுக்கணும்னா திருப்பி அதையும் லூஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளுக்கு அமிழ்த்தி ஃபிட் பண்ணணும். திருப்பி இன்னொரு வாசிப்பு இருக்குன்னா திருப்பி அதை லூஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளுக்கு வந்து ஃபிட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப அது நமக்கு கஷ்டம். நம்ம என்ன செய்யறோம்? ஒரே தடவை ஃபிட் பண்ணிட்டு இந்த கவ்வியை நம்ம லூஸ் பண்ணி அதை உரியறது மூலம் உயரத்தை என்ன செய்யலாம்? நம்ம சிம்பிளா மாத்தி கொள்ளலாம். அப்ப அது பெரிய கஷ்டம் இருக்காது. நீங்க தாங்கியை லூஸ் பண்ணி அதை உள்ளுக்கு இறக்குறதை விட இது லேசு தானே. விளங்குதா? நம்ம லேசான வேலையை தான் பார்க்கணும், கடினமான வேலைகளுக்கு போகக்கூடாது. அப்புறம் நம்ம 2-3 வாசிப்பு எடுக்கலாம். ஏன்னா உயரம், திரவத்தின் உயரம், அந்த பாத்திரத்தின் உயரம் வந்து சின்னது தானே, பெருசா எடுக்க முடியாது. நம்ம பாத்துக்கிறது குறிப்பிட்ட அளவு பாத்திரம் நம்ம இருக்கு. நம்ம லெப்ட்லேயே இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். அப்ப அந்த பாத்திரத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும்? பெட்டிகளே செய்யணும். இல்லைங்களா? அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யலாம்? உறிஞ்சுவதன் மூலமாக அந்த பெட்டிகளை சிறப்பா செய்ய முடியும். விளங்குதா? ஓகே அண்ணாச்சி? அண்ணா. வேற டவுட்? சரி, நான் இப்ப கேட்கிறேன். இப்ப நீங்க உறிஞ்சி வாசிப்பா எடுக்கிறீங்க. சரியா? ஒவ்வொரு தடவையும் உறிஞ்சி நீங்க என்ன செய்றீங்க? வாசிப்புகள் எடுக்கிறீங்க. நீங்க உறிஞ்சும் போது எந்த உயரத்தை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும்? பெரிய உயரத்தையா சின்ன உயரத்தையா? ரெண்டையும் தான் அண்ணா. இந்த உயரத்தை கவனிக்கணுமா? ரெண்டையும் கவனிக்கணும்னா எதை நீங்க விசேஷமா கவனிக்கணும்? செப்பு சல்பேட் அண்ணா. ஏன்? காரணம் என்ன? அதுல சாடர்த்தி தானே நான் எடுக்கிறோம். அதனாலன்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்ன காரணம்னா இப்ப நீங்க
இதே மாதிரி செப்பு சல்பேட் எடுக்காம தண்ணியோட அடர்த்தி கூடின ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னா தண்ணியின் உயரம் தான் பெருசா இருக்கும், இந்த திரவத்தின் உயரம் சின்னதா இருக்கும். இப்ப நீங்க இந்த திரவத்தை பார்க்க கூடாது, அந்த தண்ணியை தான் பார்க்கணும். காரணம் என்னன்னா உயரம் கூடினவர் நம்ம ஏன் பார்ப்போம் அப்படின்னா, உயரம் கூடினவர் தான் உறிஞ்சும் போது என்ன செய்வார், டக்குனு உயரத்துக்கு வந்துடுவார் இல்லையா? உயரம் கூடினவர் உறிஞ்சும் போது என்ன செய்வார், டக்குனு வந்துடுவார், உயரத்துக்கு வந்துடுவாரு. அப்ப நீர் வந்து இந்த மட்டத்தை அடையிறதுக்கு முன்னுக்கே இவர் என்ன செய்வார், இந்த மட்டத்தை அடைஞ்சிருவாரு. விளங்குதா? நம்ம நீரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நீர் வந்து நல்லா இது வரைக்கும் மேல போகலாம் தானே, இது வரைக்கும் மேல போகலாம் தானே நீர். நம்ம அது வரைக்கும் மேல போகலாம், நம்ம உறிஞ்சு உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர் என்ன செஞ்சிருவாரு, இவர் அதுக்கும் மேல வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சிருவாரு, வரத்தங்கிடுவாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், பெரிய உயரத்துல நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். சின்ன உயரத்துல கவனம் செலுத்த கூடாது. விளங்குதா? சரி, சரியா? அப்ப இந்த பெட்டிகளுக்கு நீங்க ஒரு 2 பேஜ் விட்டுருங்க. சரி 2 பேஜ், ஒரு தாள் விட்டுருங்க. ஓகேவா? ஒரு தாள் போதும் நினைக்கிறேன். படம் வரைஞ்சி அதை வரைகிறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு தாள் போதும், தாராளமா போதும். ஒரு தாள் விட்டுக் கொள்ளுங்க. ஓகேவா? இந்த போட்டோல இருக்க மாதிரியே நீங்க வரைங்க. நான் வரைஞ்ச மாதிரி வரையணும் அவசியம் இல்லை. நான் ஒரு விலங்குக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த போட்டோல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்க வரைங்க. ஓகேவா? ஒரு தாள் வெட்டிக் கொள்ளுங்க. ஒரு தாள் வெட்டி கொண்டு அடுத்த தாள் எழுதி கொள்ளுங்க. தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க, மேலுதைப்பு. இதுதான் முக்கியமான சாப்டர். இனி மேலுதைப்பு பத்தி நிரப்பு விதி, கணக்குகள் அதோட போகுது. மேலுதைப்பு சொல்லுங்க. மேலுதைப்புனா என்ன? மேலுதைப்புனா என்ன? போலவே படிச்சிருக்கீங்க, மேலுதைப்புன்னு விஷயம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு வரை விளக்கம் சொல்ல பாப்போம், லைட்டா யோசிச்சு. மேலுதைப்புனா என்னன்னா, ஒரு திரவம் சரியா, அல்லது ஏதாவது ஒரு பாயில ஒரு பொருள் அமிழ்த்தும் போது, சரியா, ஒரு பாயில ஒரு பொருள் நீங்க அமிழ்த்தும் போது, ஒரு திரவத்துல என்ன செய்யும், இந்த பொருளை அமிழ்த்துறேன், ஒரு பொருளை அமிழ்த்துறேன். அமிழ்த்தும் போது சரியா, இந்த திரவத்தினால, எதனால, இந்த திரவத்தினால இந்த பொருள் மீது வழங்கப்படுற விசைதான் என்னது, மேலுதைப்பு. புரியுதா? ஒரு திரவத்துள்ளுக்கு ஒரு பொருளை அமிழ்த்த போறேன், அமிழ்த்தும் போது அந்த திரவத்தினால இந்த பொருளுக்கு வழங்கப்படுற விசைதான் என்னது, மேலுதைப்பு. அது எப்பயுமே பேருக்கு ஏற்ற மாதிரி மேல நோக்கிதான் இருக்கும். மேலுதைப்பு எப்பயுமே எப்படி இருக்கும், மேல் நோக்கிதான் இருக்கும். சரியா? அதெல்லாம் மேல குறிப்போம் யூ அப்படின்னு குறிப்போம். சரியா? இது என்னது, மேலுதைப்பு. அதை எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் ஒரு பொருளின் மீது, திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் ஒரு பொருளின் மீது தொழிற்படும் திரவத்தின் மீது, திரவத்தினுள் அமிழ்ந்திருக்கும் ஒரு பொருளின் மீது தொழிற்படும்
மேல் நோக்கியதும் மேல் நோக்கியதும் மேல் நோக்கியதும் எப்பயுமே மேல் நோக்கி தான் இருக்கும். பயப்படாம குடிக்கணும். மேலுதைப்பு இப்ப நிறை எப்பயுமே கீழ் நோக்கி இருக்க மாதிரி மேலுதைப்பு எப்பயுமே மேல் நோக்கி இருக்கும். எனக்குதா நிறை எப்பயுமே கீழ் நோக்கி இருக்க மாதிரி மேலுதைப்பு எப்பயுமே மேல் நோக்கி இருக்கும். சரியா? மேல் நோக்கியதும் திரவத்தினால் வழங்கப்படுவதுமான விசையே மேல் நோக்கியதும் திரவத்தினால் வழங்கப்படுவதுமான திரவத்தினால் வழங்கப்படுவதுமான திரவத்தினால் வழங்கப்படுவதுமான விசையே 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 மேலுதைப்பு ஆகும். விசையே மேலுதைப்பு ஆகும். சரியா? இந்த படத்தை வரைஞ்சு கொள்ளுங்க. படத்தை வரைஞ்சி U சமன் மேலுதைப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. படத்தை வரைஞ்சி U சமன் மேலுதைப்பு அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், மீயுந்தல் மையம். சரியா? மீயுந்தல் மையம்னு ஒரு புள்ளி ஒண்ணு இருக்கு. புவியீர்ப்பு மையம் மாதிரி மீயுந்தல் மையம். சொல்லுங்க எனக்கு, புவியீர்ப்பு மையம்னா என்ன? புவியீர்ப்பு மையம்னா என்ன? புவியீர்ப்பு மையம் படிச்சிட்டீங்களா? படிக்கலையா? படிச்சிட்டோம் அண்ணா. அப்ப சொல்லுங்க பாபா, புவியீர்ப்பு மையம்னா என்ன? புவியீர்ப்பு மையம்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் விட்டு விலையுள் நிறை தொழிற்படும் புள்ளி அல்லது நிறை தொழிற்படும் புள்ளியை நம்ம என்ன சொல்லுவோம்? புவியீர்ப்பு மையம்னு சொல்லுவோம். ஒரு பொருளின் நிறை தொழிற்படும் புள்ளியை நம்ம என்ன சொல்லுவோம்? புவியீர்ப்பு மையம். அந்த மாதிரி மீயுந்தல் மையம்னா என்னன்னா, மீயுந்தல் மையம்னா என்னன்னா மேலதைப்பு தொழிற்படும் புள்ளி. சரியா? என்ன மேலதைப்பு தொழிற்படுது? இந்த புள்ளியில தான் தொழிற்படுது. அப்ப அதுதான் என்னது? அந்த பொருளை விட்டு மீயுந்தல் மையம். விளங்குதா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. புவியீர்ப்பு மையம்னா நிறை தொழிற்படும் புள்ளி. மீயுந்தல் மையம்னா மேலுதைப்பு தொழிற்படும் புள்ளி. அப்ப எழுதிக் கொள்ளுங்க, மீயுந்தல் மையம் அப்படின்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. மேலுதைப்பு தொழிற்படும் புள்ளி. மேலுதைப்பு தொழிற்படும் புள்ளி, அதுதான் என்னது? மீயுந்தல் மையம்.
சரியா? இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்ல கேட்கறது குறவு. FWC எக்ஸாம்ல கேட்பாங்க. மீயுண்டல் மையம் வரைவிலக்கணப்படுத்துக, புவியீர்ப்பு மையம் வரைவிலக்கணப்படுத்துக, விசை திருப்பம், திருப்பு திறன் தத்துவம் எல்லாம் சொல்லுவாங்க. சரியா? அப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். மீயுண்டல் மையம்னா மேலமைப்பு தொழிற்படும் புள்ளி. சரியா? ஓகே. மேலமைப்பை பத்தி கழிச்சோட உங்களுக்கு ஞாபகம் வர்ற விஞ்ஞானி பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். ஆர்க்கிமிடிஸ் அண்ணா. ஆர்க்கிமிடிஸ். சரியா? இந்த ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை பத்தி நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். தலைப்போட்டு கொள்ளுங்க. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். அப்படி ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். ஓகேவா? இந்த ஆர்க்கிமிடிஸ் இந்த தத்துவம், அதாவது ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். சரியா? ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு திரவம் ஓய்வில் உள்ளதா இருக்கணும். சரி, ஒரு திரவம் எப்படி இருக்கணும்னா ஓய்வில் இருக்கணும். ஒரு திரவம் ஓய்வில் இருக்க ஒரு திரவம், ஓய்வுல காணப்படுற ஒரு திரவம். ஓய்வுல காணப்படுற ஒரு திரவம். அப்புறம் இந்த திரவம் வந்து நெருக்கட்டகவற்றதா இருக்கணும். நெருக்கட்டகவுனா என்ன அன்னைக்கே சொன்னேன். அமுக்கும் போது அதன் அடர்த்தி மாறுனுச்சுன்னா அது வந்து நெருக்கும் தகவற்றது. நெருக்கும் தக உள்ளது இல்லையா? அதன் அடர்த்தி மாறல அப்படின்னா அது நெருக்கும் தகவற்றது. சரியா? ஆர்க்கிமிடிஸ் இந்த விதி யாருக்கு பொருந்தும்? நெருக்கும் தகவற்றதுக்கு பொருந்தும். யாருக்கு? நெருக்கும் தகவற்றது. நீங்க உள்ளுக்கு போடும்போது இந்த திரவம் நெருங்கக்கூடாது. விளங்குதா? திரவம் என்ன செய்யக்கூடாது? நெருங்கக்கூடாது. விளங்குதா? திரவம் வந்து நெருக்கத்தகவற்றதா இருக்கணும். அப்புறம் ஓய்வுலையும் கலக்கணும். அப்ப ஓய்வுல இருக்க நெருக்கும் தகவற்ற ஒரு திரவத்துல நீங்க ஒரு பொருளை சரியா, ஓய்வில் உள்ள அல்லது நெருக்கும் தகவற்ற பொருள்ல ஒரு திரவத்துல நீங்க ஒரு பொருளை நீங்க என்ன செய்ய போறீங்க? அமிழ்த்த போறீங்க. ஒரு பொருளை நீங்க என்ன செய்ய போறீங்க? அமிழ்த்த போறீங்க. எப்படி அமிழ்த்தலாம்? சில பேர் வந்து இந்த மாதிரி இணைய மாதிரி முழுமையாக அமிழ்த்தலாம். சில பேர் எப்படி அமிழ்த்தலாம்? இந்த மாதிரி பகுதி அளவுலயே அமிழ்த்தலாம். எப்படி அமிழ்த்தலாம் பிரச்சனை இல்லை. முழுமையாகவோ பகுதி அளவுலயோ நீங்க இப்படி அமிழ்த்தும் போது இதுல கண்டிப்பா என்ன தொழிற்படும்? மேலமைப்பு தொழிற்படும். நமக்கு தெரியும். இதுல கண்டிப்பா என்ன தொழிற்படும்? மேலமைப்பு தொழிற்படும். சரியா? அந்த மேலமைப்பு எதுக்கு சமனா இருக்கும்னா இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாக இருக்கும். என்ன சொல்றாரு? திருப்பி சொல்றேன். ஓய்வுல இருக்க நெருக்கும் தகவற்ற திரவத்துல நீங்க ஒரு பொருளை முழுமையாகவோ அல்லது பகுதி அளவுலையோ நீங்க அமிழ்த்தும் போது அந்த பொருள்ல தொழிற்படுற மேலதைப்பு கண்டிப்பா மேலதைப்பு தொழிற்படும். சரியா? அந்த மேலதைப்பு விசை எதுக்கு சமனா இருக்குமா? இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை. அது என்ன இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு பொருளை போடும்போது அந்த பொருளுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர் என்ன செய்யும்? கொஞ்சம் மேல போகும். ஏகுதா? நீங்க வேணா சும்மா ஒரு ஜொக்குல தண்ணி கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு அதுல நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு பொருளை நீங்க இட்டு பாத்தீங்கன்னா தண்ணியின் மட்டம் என்ன செய்யும்? உயரும். சரியா? ஆரம்பத்திலேயே தெரியும். நமக்கு ஒன்னாப்புலயே தெரியும். காக்கா அந்த சின்ன பானைகளுக்கு ஒரு பெரிய நீட்டமான ஒரு குவளை, அதுல அடியில இருந்து தண்ணி இருந்துச்சு. இப்ப காக்கா எப்படி குடிச்சு? கல்ல உள்ளுக்கு போட்டு கல்ல உள்ளுக்கு போறதுனால தண்ணி இந்த மட்டம் என்ன செஞ்சு மேல 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 உயர்ந்துச்சு. அவ என்ன செஞ்சு தண்ணியை குடிச்சு. அதேதான் இந்த விஷயம். அதே விஷயம் தான் இங்க. அப்ப நீங்க ஒரு பொருளை உள்ளுக்கு போட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா மேலெழுப்பு தொழிற்படும். அது எதுக்கு சமனா இருக்கும்? இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனா இருக்கும். கண்டிப்பா பாய் என்ன செய்யும்? கொஞ்சம் இடம்பெயர். அந்த இடம்பெயர்ந்த பாயின் நிறை இருக்கே, எவ்வளவு பாய் இடம்பெயர்ந்து நிறை இருக்கே, அந்த நிறைக்கு எது சமனா இருக்கும்? தாக்கிய மேலெழுப்பு சமனா இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்றாரு? ஆர்க்கிமிடிஸ் சொல்றாரு. எழுதிக் கொள்ளுங்க. இது நமக்கு தெரியும். எழுதிக் கொள்ளுங்க.
பொருள் ஒன்று ஓய்வில் உள்ள நெருக்கத்தகவற்ற பாயி ஒன்றினுள் முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ அமிழ்த்தப்படும் போது முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ அமிழ்த்தப்படும் போது அதில் தாக்கும் அந்த பொருளின் மீது சரியா, அதில் தாக்கும் மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்படும் பாயியின் நிறைக்கு சமனாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் என்னது ஆர்க்கிமெடிஸ் தத்துவம். என்னது, ஓய்வுல இருக்க நெருக்கத்தகவற்ற ஒரு திரவத்துல ஒரு பொருளை நீங்க முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ அமிழ்த்தும் போது அதுல மேலதைப்பு தொழிற்படும். அந்த மேலதைப்பு எதுக்கு சமனா இருக்குமா? இடம்பெயர்க்கப்படுற நீரின் நிறைக்கு சமனா இருக்கும். இதை என்ன சொன்னாரு? ஆர்க்கிமெடிஸ் சொன்னாரு. சரியா? ஓகே. அப்ப இதுல இருந்து முடிவை எழுதிக்கொள்ளலாம். என்ன முடிவு? மேலுதைப்பு சமன் எழுதிக்கொள்ளும். கீழே இந்த முடிவை எழுதிக்கொள்ளும். மேலுதைப்பு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை. சரியா? மேலதுக்கு என்ன குறியீடு? யூன்னு சொல்லுவோம். வேணா யூ. சும்மா எடுப்போம். இடம்பெயர்ந்த நீரின் கனவளவு, இடம்பெயர்ந்த திரவத்தின் கனவளவு வீண் வைப்போம். இடம்பெயர்ந்த திரவத்தின் கனவளவு வீண் வைப்போம். இந்த திரவத்தோட அடர்த்தி நான் ரோன்னு வைக்கிறேன். சரியா? எனக்கு சொல்லுங்க, இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை எவ்வளவு? இடம்பெயர்ந்த நீரின் கனவளவு, அது திரவத்தின் கனவளவு வந்து எவ்வளவு? வி. அந்த திரவத்தின் அடர்த்தி வந்து ரோ. நான் கேட்ட கேள்வி, இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை யாது? வீரோஜி. நமக்கு தெரியும் வீரோனா என்னது? திணிவு. அந்த ஜியால பிறகு என்ன வரப்போகுது? நிறை வரப்போகுது. ஆகவே யூ சமன் பி ரோஜி ஒரு ஃபேமஸான சமன்பாடு நமக்கு தெரியும். சரியா? யூ சமன் பி ரோ. பி ரோஜினா என்ன? இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அல்லது திரவத்தின் நிறை, இது அதன் அடர்த்தி, இது புவியீர்ப்பு ஆகும். இதுதான் என்னது? சமன்பாடு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விஷயம் என்னன்னா, இது இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு இருக்கே, இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு இருக்கே, அந்த கனவளவு அளந்து பாக்குறாங்க. அது எதுக்கு சமனா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ளுக்கு ஒரு பொருளை போட்டீங்களே, தண்ணி உள்ளுக்கு ஒரு பொருளை போட்டீங்களே, அந்த போடுற பொருளுக்கு கனவளவுக்கு சமனான கனவளவு தண்ணி தான் என்ன செஞ்சுக்கணும்? இடம்பெயர்க்கு. உண்மைதானே? இப்ப நீங்க ஒரு தண்ணி, ஒரு கப் உள்ளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு, நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு சின்ன கல்லை கொண்டு போய் போடுறீங்க. இல்லைதா? எவ்வளவு தண்ணி இடம்பெயர்க்கப்படும்? அந்த கல்லின் கனவளவுக்கு சமனான தண்ணி தான் என்ன செய்யும்? இடம்பெயர்க்கப்படும். ஏன்? என்ன காரணம்?
கல்லு உள்ளுக்கு போகுதுன்னா கல்லுக்கு இடம் கொடுக்கணும். கல்லுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அப்ப கல்லுக்கு எவ்வளவு கனவளவு தேவையோ அந்த கனவளவு மட்டும் மேல போனா நமக்கு என்ன செய்யும்? போதும். அதுதான் உண்மை. அப்ப இந்த V இன்னொரு வகையை சொல்லலாம். ஒன்னே இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் கனவளவு. அப்படி இல்லாட்டி உள்ளுக்கு அமிழ்த்தினவே அந்த அமிழ்த்தப்பட்ட பகுதியின் கனவளவு. முழுமையா அமிழ்த்தினா முழு கனவளவு, பகுதியா அமிழ்த்தினா அமிழ்த்தப்பட்ட கனவளவு. ஏதோ ஒண்ணு அமிழ்த்தப்பட்ட கனவளவு தான் போடணும். ஃபுல் கனவளவு போடக்கூடாது. எப்பயுமே முழு கனவளவு தான் இந்த வீக்கு சமனா வரும். இல்லை, இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, இதுல முழு கனவளவும் நீர்ல அமிழல. சரியா? ஒரு சின்ன கனவளவு தான் அமிழ்ந்திருக்கு. அப்ப அமிழ்ந்த கனவளவு, அப்படி இல்லாட்டி இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு, ரெண்டும் சொல்லலாம். ஓகேவா? சரி. இப்ப என்ன செய்ய போறேன்னா ஒரு ஒரு பொருள் உண்டு. சரியா? ஒரு பொருள் உண்டு. ஒரு வித்தராசுல கட்டி நான் என்ன செய்ய போறேன்னா இறக்க போறேன். சரியா? அப்ப அந்த பொருள் விட்டு அந்த பொருள் வந்து வழியில இருக்கும்போது, வழியில சும்மா அப்படி வித்தராசு வழியில இருக்கும்போது அந்த பொருளோட நிறைய வந்து நான் W1 வைக்கிறேன். சரியா? W1 அப்படின்னு வைக்கிறேன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த பொருளை அப்படியே திரவத்துள்ளுக்கு முழுமையாக அமிழ்த்த போறேன். சரியா? இப்ப என்ன செய்யறேன்? அந்த பொருளை இந்த திரவத்துள்ளுக்கு நான் என்ன செய்ய போறேன்? முழுமையாக அமிழ்த்த போறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா என்ன செய்யும்? நீர் என்ன செய்யும்? வெளியேறும். கண்டிப்பா என்ன செய்யும்? நீர் வந்து கொஞ்சம் வெளியேறும். ஓகேவா? உள்ளுக்கு அமிழ்த்தும் போது நீர் என்ன செய்யும்? கொஞ்சம் கண்டிப்பா வெளியேறும். வெளியேறாம இருக்குமா? இல்ல, கண்டிப்பா வெளியேறும். அப்ப இப்ப என்ன செஞ்சேன்? ஃபுல்லா அமிழ்த்து. இப்படி உள்ளுக்கு அமிழ்த்துறதுக்கு பிறகு வாசிப்பை பாக்குறேன். அது W1 சமனா இருக்குமா? இல்ல. சொல்லுங்க, எவ்வளவா இருக்கும்? W1 பெருசா இருக்குமா? W1 குறைவா இருக்குமா? நிறை வாசிப்பு W1 விட குறைவா இருக்கானா? கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். W1 குறைவான ஒரு வாசிப்பை காட்ட போறோம். W2 வைக்கிறேன். சரியா? இப்ப இந்த நீர் கொஞ்சம் வெளியே போகும் தானே? நீர் கொஞ்சம் வெளியே போகும் தானே? அந்த நீரின் நிறைய நான் W வைக்கிறேன். அந்த நீரின் நிறைய நான் என்ன வைக்கிறேன்? W வைக்கிறேன். சரியா? அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? நமக்கு தெரியும். என்னது? இந்த நிறை குறைவுக்கு என்ன காரணம்? மேல தாக்குற மேலடைப்பு. மேலடைப்பு எதுக்கு சமனா இருக்கும்? இடம்பெயர்க்கப்பட்ட நீர் நிறைக்கு அல்லது பாயின் நிறைக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ஆகவே நம்ம என்ன சொல்ல முடியும்? இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை எதுக்கு சமனா இருக்க போகுது? மேலடைப்பு W சமனா இருக்க போகுது. சரியா? மேலடைப்பு W சமனா இருக்க போகுது. ஓகேவா? நம்ம இன்னொன்னு சொல்ல முடியும். W1 இருந்து W2 கழிச்சா, அதாவது ஆரம்ப நிலையில இருந்து இந்த நிலையை கழிச்சா என்ன வரும்? எனக்கு அந்த நிலை குறைவு என்ன வரப்போகும்? என்ன பெருமதியா வரும்? சொல்லுங்க. இது எதுக்கு சமனா வரும்? W சமனா வரும். வெரி குட். சரி, அது எதுக்கு சமனா வரும்? W அல்லது மேலடைப்புக்கு சமனா வரும். சரியா?
மேலதிக சம W தானே, அவ W க்கு சமனா வரும். நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இல்லையா? அப்ப அந்த நிறை வித்தியாசம் மேலதிகத்துக்கு சமனா வரும். ஓகேவா? இந்த படத்தை வரைஞ்சுக்கொள்ளுங்க. படத்தை வரைஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம இதோட முடிப்போம். மிச்சத்தை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ் செய்யலாது. நாளான்றைக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில. அன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? அன்னைக்கு ஜாயின் ஆகிடுமா ஞாயிற்றுக்கிழமை? ஏனோ சண்டே. அண்ணா. ஓகே. அப்ப சண்டே ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோம். சண்டே மார்னிங் ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோம். இந்த படத்தை வரைஞ்சிட்டு போயிட்டு வாங்க.